ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் அந்த ரூம்குள்ளே வந்ததுமே ஹீரோ ரொம்ப சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவகிட்ட ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீ ஒன்றும் கோவமான இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அங்கே ஒரு கார்ட் இருக்குது. நம்ம ஹீரோயின் அதை எடுத்து பார்த்தா அதில் வந்து இந்த ரோசஸ்லாம் எப்படி மலருதோ டெய்லியுமே அதே மாதிரியே நான் ஒன்று ரொம்பவே மனசார லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதை ஹீரோயின் வச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோவுமே அதே மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் எனக்கு வந்து எப்பயுமே ஒரு பர்த்டேக்கு இதே மாதிரி தான் கார்டு வரும்னு சொல்கிறா. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்ததுமே அவங்க சிஸ்டர் அவளுக்காக பர்த்டே கேக்லாம் ரெடி பண்ணி விஷ் பண்ணிட்டு இருக்கா. அவளுமே பர்த்டேவை ஹாப்பியாக கொண்டாடுறா. அதுக்கப்புறம் அம்மா வெங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அம்மா நல்லா இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மேலே போய் படுத்து கிடக்காங்க அப்படின்றத சொல்கிறா. சரி நீ என்ன விஷ் கேட்ட அப்படின்னு சொன்னதோ நான் என்ன கேட்பேன், நீயும் அம்மாவும் என் கூட சேர்ந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு கார்டுமே வந்திருக்குன்னு அவங்க சிஸ்டர் கொண்டு வந்து கொடுக்குறா. இப்போ எழுதியிருக்க வேர்ட்ஸ் எல்லாமே அப்பயுமே எழுதியிருக்கு. அதில் மிஸ்டர் பின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருக்காங்க. இதில் ஒரு அட்ரஸ்மே இல்லையே, நான் எப்படி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அவங்க சிஸ்டர் உன்னோட பெரிய ஃபேனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஹீரோயின் நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோவுமே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இப்போ ஹீரோயின் நான் வந்து எப்பயுமே ரொம்ப வந்து கவலையாக தான் இருந்துட்டு இருந்தேன், ஒன்று நினச்சிட்டேன். அதனால தான் ட்ரிங்க்ஸ் பண்ணவுமே ஆரம்பித்தேன். எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தூங்கும்போது என் பக்கத்துலேயே நீ இருக்க மாதிரி தோணிட்டு இருக்கும். என்னை யார் வந்து டிஸ்டர்ப் பண்ணாலுமே எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அதை கேட்டுட்டு என்னோட பிரதர் வந்து சொன்னான், நீ அவன்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவகிட்ட நீ இனிமேல் வந்து இப்படி ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் நான் எப்பயுமே உன்னை விட்டுட்டு இனிமேல் எங்கேயுமே போக மாட்டேன், என்னோட ஒரே வேலை என்ன உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும்தான், உன்னை நான் நல்லா கேர் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ இனிமேல் ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் நீ வந்து உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அந்த மாதிரியே இருந்துக்கலாம், நான் அதுக்கு எந்த ஒரு தடையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அவள் கையில் வந்து ரிங் இருக்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவள் தூங்கிட்டு இருக்கும்போதே ரிங்கை போட்டு விட்டுருக்கான். ஹீரோயின் என்ன பார்க்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ வந்து நான் எப்பயுமே உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், மார்னிங் எந்திரிச்சவொன்னே உன்னோட ஃபேஸை தான் பார்க்கணும், உன்னோட ஸ்மைலான ஃபேஸை தான் பார்த்துட்ருக்கணும், அதுக்கப்புறம் இந்த ரிங்கை உன்னை நான் கேட்காம போட்டதுக்கு வந்து ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன், ஆனால் உன்னை ரொம்ப நான் கேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்டான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. சரி நீ என்ன ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தோணிட்டுருக்கே அப்படின்னு சொல்கிறான். இல்லை இதுவே லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இனிமேல் நீ என் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு நீ இப்போ எனக்கு ஓகே சொல்லிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், ஆனால் நீ வந்து நோ சொல்லிட்டேன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து என்னோட வாழ்க்கையில் வந்து லவ்ன்றதெல்லாம் எதுவுமே இருக்காது, நான் இதான் என்னோட ஃபஸ்ட் கிளாஸ் லவ்வாக இருக்கும்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுமே ஒத்துக்கிறா. ஹீரோக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாகிடுது. ஹீரோயின் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஹீரோ எந்திரிச்சு நீ இனிமேல் உன் வாழ்க்கையில் அழுகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு கண்ணை தொடச்சி விட்டுட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அப்பாவை மீட் பண்ணிவிட்டு நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்றதை சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவருக்கு ஷாக் ஆகிட்டு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கூடிய சீக்கிரமே நான் அவளை வந்து கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், என் கூடவே சேர்ந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவருக்கு டென்ஷன் ஆகிடுறாரு. நீ இது என்கிட்ட வந்து சம்மதம் கேட்டேன்னா நான் இதுக்கு முடியாதுன்னு தான் சொல்வேன், நீ இப்போ பண்ணிட்டுருக்க வேலையினால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு லவ் பண்ணுறவங்க எல்லாரும் மேரேஜ் பண்ணிக்கிறது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ ஏன் புரியாமல் பேசிகிட்டு இருக்க, 20 இயர்ஸாக வந்து நீ கஷ்டப்பட்டது எல்லாமே இவ்வளோ வந்து இப்போ கேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ சீக்கிரமா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவளை தான் உன்னோட ஆன்ட்டி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான்றது தெரியும், அப்புறம் உன்னை பற்றி தெரியாதா, அப்புறம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும், இதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு திட்டுறாரு. நம்ம ஹீரோக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோட ஆன்ட்டி அங்கே பாப் மீட் பண்ணிட்டு உனக்காக 20 இயர்ஸாக வந்து நன்றியோடு இருந்த ஒரு பர்சனுக்கே எதிராக நீ இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கியா, அந்த பாங்கோட சேர்ந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, நானுமே ஸ்பை வச்சிருக்கேன், நீ அவன் கூட சேர்ந்து தானே வந்து ஒர்க் பண்ணிட்டு என்னை வந்து இப்போ இந்த பார்ட்டியில இருந்துமே வந்து வெளியேற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, அதை எதுக்காக இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ உள்ளே எவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் வெளியே ரொம்ப பீஸாக இருக்க மாதிரி காமிச்சிக்காத, நீ வந்து பயத்தை உள்ளே மறைச்சி வச்சுருக்கன்னு எனக்கு ஒன்றும் புரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா, உனக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே எனக்கு இருக்குது, அப்புறம் நீ வந்து எப்படி வந்து உன்னோட பிரதரோட ஃபேமிலியை வந்து தீர்த்து கட்டினன்றதுமே எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கான எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்குது. ரெண்டாவது அந்த உங்கள் பிரதர் வந்து ஹாஸ்டல் கட்டணுன்றதுக்காக வச்சுருந்த லேண்டில் வந்து நீ இப்போ உன்னோட பர்சனலுக்காக எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கன்றதெல்லாம்
எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? எல்லா எவிடன்ஸுமே எனக்கு இருக்குது. எனக்கு எதிராக அங்கே பார்ட்டியில் நீ ஓட் போட வச்சு என்னை வெளியேற்றினதும் தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். நான் ஒன்றும் பெண்ண கிடையாது, நீ வந்து செஞ்ச தப்புக்கு ஒன்று அவங்களாவே வெளியேற்றிட்டாங்க, நான் என்ன இதில் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டுட்டு இப்போ வரைக்கும் நீ என்னை ஒரு நன்றியுள்ள நாயாக மட்டும்தான் பார்த்துருப்ப, இதுக்கப்புறம் நீ ஸ்னேக்காக என்ன பார்ப்ப? ஸ்னேக்குக்கு எந்த ஒரு நன்றியுமே இருக்காது, உன்னை எப்படி வந்து திரும்ப அது கொத்த பொறுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க காட் வந்துட்டு, என்ன பாஸ் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அவங்கள போய் வந்து மிரட்டிட்டு வந்திருக்கீங்களே, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அவங்க எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு வேணும்னா தான் நான் பண்ணியிருக்கேன், அவள் அப்படின்னா தானே வந்து வெளி உலகத்துக்கு ரொம்ப நான் நல்லவ அப்படின்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறது வெளியே வரும், அவள் வெளியே வந்து எல்லாத்தையும் பண்ணட்டும், அவளாவே வசமாக வந்து மாட்டுவா, அதுக்காக தான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவோட ஆன்ட்டி அங்கே ஒரு பர்சனுக்கு கால் பண்ணிட்டு, என்னோட அண்ணனோட ஃபேமிலிக்கு வந்து எப்படி ஆக்சிடென்ட் மாறி நீ வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்கள தீர்த்து கட்டினையோ அதே மாதிரியே இந்த பாப்பையுமே ஒழிச்சு கட்டணும் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அந்த ஆளுமே, இப்போ நம்ம பண்ணுனா இதனால் உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் வராது, ஏன்ட்டு அதுக்குமே ஒரு ஐடியா இருக்குது, இந்த பாப்புக்கும் அப்புறம் பாங்குமே ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, ஸோ பாப்பு இறந்ததை பாங் மேலே தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. எனக்கு அந்த ஆளையுமே சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு அவளோட மேனேஜர் கால் பண்ணிட்டு, இப்போ நியூ சீரீஸ்க்கு வந்து புதுசு ஆளுங்களெல்லாம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஆடிஷன் போயிட்டுருக்கு, அதில் பார்த்தா உன்னோட சிஸ்டருமே அங்கே இருந்துட்டுருக்கா, நீ எப்படின்னு சொன்னதுமே இவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருது, எந்த இடம்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே நம்ம ஹீரோயின் கிளம்பி வரேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் காமிச்சா அவங்க ஆன்ட்டி திட்டிகிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இவ்வளோ சையாக வந்து இருந்தேன்னா எப்படி வந்து போஸ்ட் கொடுக்க முடியும், நீ எப்படி ஆக்ட் பண்ணி காமிக்க முடியும், அப்புறம் எப்படி அவங்க உன்னை சூஸ் பண்ணுவாங்க, உன்னோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருந்தாலும் எவ்வளோ குட்டியாக ட்ரெஸ் கொடுத்தாலுமே சரி அதை போட்டுட்டு வந்து பர்ஃபெக்டாக அவளோட ஷார்ட்டை வந்து எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன்ல, நீ என்னை ப்ளீ பண்ணு, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே வெளியே போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு ரொம்ப பயமாக வேற இருக்குது. அப்போ நம்ம ஹீரோட பிரதர் வந்துட்டு அங்கே வந்து கச்சிப் கொடுக்குறான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிட்டுருக்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டாவே, நான் இங்கே ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதுக்காக தான் வந்திருந்தேன், சரி நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, நான் ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அவ்வளோதான், இங்கே சீரீஸ்க்காக வந்து ஆடிஷன் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவங்ககிட்ட எனக்கு கேமராவை பார்த்தவொடனே ரொம்ப பயமாக இருக்குது, நான் வீட்டில் பேக் மட்டும் தானே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டாவே, நீ வந்து ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் உன்னோட டான்ஸ் வீடியோலாம் சோசியல் மீடியாவில் பார்த்துருந்தேன், அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நீங்கள் பார்ப்பீங்களா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்னோட சிஸ்டர் தான் வந்து எனக்கு அதை அனுப்பிவிட்டு பார்க்க வச்சா, உண்மையிலேயே நீ பர்ஃபெக்டாக பண்ண, உன்னோட எமோஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அதுக்கப்புறம் அங்கே ஷூட்டிங் வந்து ஃபோர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறா. இவன் இந்த பக்கம் இருந்து அவளை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சிரிக்க வச்சுட்ருக்கான். அவளுமே ரொம்ப சூப்பராக போஸ் கொடுத்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க ஆன்ட்டி வந்துட்டு, நீ ரொம்ப நல்லா போஸ் கொடுத்துட்ருக்க, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் அவன் நம்மளுக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். அதுக்கப்புறம் அவனை தேடிட்டு அவள் வெளியே வந்துடுறா. அப்போ பார்த்தா அவங்க ஆன்ட்டியுமே அங்கே வந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் அவங்களோட மேனேஜருமே வந்துடுறாங்க. ஹீரோயின் அங்கே வந்துட்டு, நீ என்ன வேலை பண்ணிட்டுருக்க, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே ஆன்ட்டி வந்து, நீ என்ன இப்போ அவளை பார்த்து ஜெலஸ் ஆகிட்ருக்கியா, உனக்கு வந்து எந்த ஒரு சீரியஸுமே இல்லை, நீ இப்போ ரொம்ப ஓல்ட் ஆகிட்ட, உனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்க மாட்டுதுன்னா அவளை பார்த்து ஜெலஸ் ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஹீரோயின், உங்களை மாதிரி எனக்கு ஜெலஸ் ஆகிற பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவங்க சிஸ்டரை பார்த்து, சரி போதும், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து வா அப்படின்னு சொன்னதும், நீ எதுக்காக இப்போ அவளோட பேச்சை கேட்டுட்ருக்க, அவள் வந்து நீ முன்னேறி வர்றது பிடிக்காம தான் அவள் வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, அவள் தான் ஃபேமஸாக இருக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுகிட்டே ஹீரோயின், உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட சிஸ்டர் எனக்கு காம்படிஷனாக கொண்டு வந்து எங்கள் 2 பேத்துக்குள்ளே வந்து சண்டை வர வைக்கணும் தான் ஐடியா பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அப்படி அவள் ஃபேமஸ் ஆனாலும் அவளோட எல்லா ஷெட்யூலையுமே ஃபுல்லுக்கு தான் பார்த்துக்குவான் அப்படின்றத சொல்கிறாங்க. நீ என்ன அதை பற்றி சொல்லிட்டுருக்க, நான் தான் பார்த்துக்குவேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அப்போ நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்து, இல்லை நான் இப்போ என்னோட சிஸ்டர் கூட சேர்ந்து கிளம்புறேன், ஷெட்யூலை பற்றி நான் அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவள் என்ன சொன்னால் பார்த்தே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினோட சிஸ்டர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளை திட்டிகிட்டு இருக்கா, என்னத்துக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அப்போ அவள் வந்து, நானுமே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவள் வந்து, உனக்கு நல்லாவே தெரியும்ல நம்ம ஆன்ட்டியை பற்றி, நம்ம 2 பேத்துக்கு நடுவில் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தணும் தான் அவங்க இந்த ஐடியா பண்ணிட்டு பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறா. நான் வந்து அப்படி அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த இதை விட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, நீ இப்போ எங்கே போயிட்டு வந்த, அந்த பாங்க வந்து போய் பார்த்துட்டு வந்தையா, அவனை வந்து எதுக்காக நீ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நீங்கள் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பாங்க பற்றி பேசி
பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நீ என்ன அப்புறம் சொல்லி அவனை கூப்பிட பார்க்குன்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, அந்த பாங் தான் பார்க்குன்னு தெரியும்னு சொன்னதும் ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா எனக்கு என்ன எல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, உன்னோட சிஸ்டர் எல்லா உண்மைகளை என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்றத சொல்கிறாங்க. அவளா இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கா, நான் எப்பயுமே அவகிட்ட பாங் தான் பார்க்குன்னு சொன்னதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆர்கியூம் பண்ணுறா. நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு நான் ஒன்றும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இல்லை, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், அவள் தான் சொன்னா அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், நீ இப்போ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அதை கேட்டுட்டு அவங்க சிஸ்டர் அழுக ஆரம்பிச்சுடுறா. என்னை மன்னிச்சிரு, அம்மா வந்து பார்க்கோட திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க, நான் எவ்வளோ ஸ்டாப் பண்ணி அவங்க வந்து நிப்பாட்ட மாட்டேன்ட்டாங்க, அதனால தான் வந்து உண்மைகளை சொல்ல வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடி போயிடுறா. ஹீரோயின் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறா. அப்போ அவங்க அம்மா நீ நில்லு, நீ அவனை வந்து டேட் பண்ணுறத இனிமேல் ஸ்டாப் பண்ணணும், அவன் கூட உனக்கு எந்த சவகாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் கண்ணுக்கு எதிராக தானே அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு, அப்புறம் எப்படி அவன் திரும்ப வருவான், அவன் ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கேட்டுட்டு எனக்கு எல்லா விஷயமே தெரியும், நீ அவனை வந்து இனிமேல் டேட் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து அஃபேர் வச்சுட்டு இருந்தேன்றதை நான் அவங்ககிட்ட சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் அவன் எப்படி உன்னை வந்து ஹேட் பண்ணாமல் இருப்பான், அவன் டேட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உன்னை ரிவெஞ்ச் தான் எடுக்க பார்ப்பான், தேவையில்லாமல் நான் அந்த வேலை பண்ண வைக்காத, எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் நீங்கள் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க, நான் உங்களோட பொண்ணு தானே, என்னோட ஹாப்பி உங்களுக்கு முக்கியம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதோ, நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ பார்த்தா அவளோட மேனேஜர் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவள் பாட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்க போயிடுறா. அப்போ ஹீரோயின் மேல் நீ குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டு அவள் பாட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா தான் அவருக்கு கால் பண்ணிட்டு என்ன உன்னோட அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சாமே பாங் தான் பார்க்குன்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை பற்றிலாம் இப்போ வந்து விஷயம் பெருசு கிடையாது, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தியே இது எல்லாமே சீக்ரெட்டாக இருக்கும், நீ இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறாரு. நான் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது எல்லாமே இப்போ நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயின் நீங்கள் நான் அவனோட அம்மாவை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வெளியே வந்து அவனை பற்றின விஷயங்கள் எதுவுமே வராதுன்னு சொல்கிறா. அது எப்படி இனிமேல் வந்து லீக் ஆகாமல் இருக்கும், எனக்கு வந்து பயமாக இருக்குது, அவன் திரும்ப யூஎஸ்ஏக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு பேசிட்டு கோவப்பட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ தான் கால் பண்ணுறான். அவள் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு, இப்போ மெடிசன்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு சரி நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா போய் பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் அவன் போட்டு விட்டு அந்த ரிங்கை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னோட ரெயின்போ வந்து நான் திரும்ப வந்து என்னை விட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ அங்கே மீட் பண்ணிட்டு ஜெய் வந்து பாப்புக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் வேற ஒரு நியூஸ்மே வந்து வெளியே வந்துட்டு இருக்கு, என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோயினோட மேனேஜர் அங்கே ஹீரோயின்ட்ட அந்த ரைடரையுமே பிடிச்சிட்டாங்க பாப்பா ஆக்சிடென்ட் பண்ணவனை, ஆனால் நம்ம ஃபாங் தான் வந்து ஏற்பாடு பண்ணதான் அவன் சொல்லியிருக்கான் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ஷாக்காக தான் இருக்குது. அப்போ என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. பார்த்தா பாப் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. ஆளுங்களை அனுப்பிட்டா அவள் என்னை ஷூட் பண்ணுறதுக்கு பார்த்தியா பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க, இப்போ நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ காரை வந்து வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தா இந்த சைட்லேருந்து பெரிய ட்ரக்கை கூட்டிகிட்டு வந்து ஆக்சிடென்ட்மே பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவோட ஆன்ட்டியை காமிக்கிறாங்க. அந்த பர்சன் தான் அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ பாப் இறந்து போயிட்டான், பாங் மேலே பழிய போட்டாச்சு, அதேமே நியூஸ் வந்துட்டுருக்கு, ஆனால் எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, பாங்குக்கும் உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு அவங்க நான் வந்து இன்னொரு விஷயம் நீ புரிஞ்சுக்கிறணும், பாப் என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுமா, வந்து என் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு என் பின்னாடி நிறைய வந்து ஸ்பையை வச்சு அவன் வந்து வேலை பார்த்துட்ருக்கான், எனக்கு எதிராக வந்து நிறையா எவிடன்ஸ் எல்லாம் அவன் எடுத்துகிட்ருக்கதா சொன்னான், அதனால தான் நான் இப்போ இந்த வேலையுமே பண்ணேன், எனக்கு அவனையுமே பிடிக்கல, எனக்கு எதிராக அவன் எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட பேக்ரவுண்டில் இருந்துட்டு என்னோட எவிடன்ஸ் எல்லாம் நிறைய வந்து கலெக்ட் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன், அப்புறம் அந்த லேண்டில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான்றதையுமே சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அவர் வந்துட்டு அவனோட லைஃப்பை இன்னுமே கொஞ்சம் வந்து மிஸ்ரேபிளாக மாற்றணுன்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு உங்கள் மைண்டில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. சரி அந்த பொண்ணோட நேம் என்ன மே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஆன்ட்டி அங்கே வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பாப் வந்து இறந்து போன விஷயத்தை பற்றி நாங்கள் வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம், கூடிய சீக்கிரம் உண்மையெல்லாம் தெரிய வரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கூட சேர்ந்து இவனுக்குமே பகை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றியுமே பேசினதும் என்ன நீங்கள் மேயை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை ஹீரோவுமே கேட்டுட்டு தான் இருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்து நான் தான் சொன்னேன் இல்லை இந்த ப்ராப்ளம் வரும்னு சொன்னதுனால தான் நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மாவை காமிச்சா இதனால தானே சொன்னேன் அந்த பார்க்கு கூட இந்த சவகாசம் வேணான்னு பார்த்தே இல்லை, இப்போ உன்னோட நேமே இந்த ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலையாக
ஆயிருது, என் பேச்சை யார் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட மேனேஜர் அங்கே வந்துட்டு அவங்க அம்மா கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். இல்லை என்ன மாதிரி அம்மா அவளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா? அவளோட லைஃப்பில் வந்து எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம் பண்ணிகிட்டே தான் இருக்கு. அவள் யாரையாச்சும் ஒரு பர்சனை லவ் பண்ணிட்டு இருந்தானா அவளை நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேனா? அவளோட ஷெடியூலை வச்சு தானே உன்னோட லைஃபே போயிட்டுருக்கு. உனக்கு காசு மட்டும்தான் முக்கியம். உன்ன மாதிரி ஒரு அம்மாலாம் இருக்கிறதுக்கு இல்லாமல் போகலாம். ரொம்ப வந்து ஒரு பைத்தியக்கார அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் இவங்களுக்கு கோமாயிருது. வாய மூடிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டுட்டு அவன் நான் இதுக்காக வாய மூடிட்டு இருக்கணும், உன்னால தான் அவளுக்கு இந்த பேட் கண்டிஷனே வந்துச்சு. நேற்று நைட்டெல்லாம் அவள் என்ன கவலைப்பட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் நேற்று நைட்டு ஃபுல்லாக அவள் தனிமையிலே உட்காந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அவளால் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்க முடியாதனால அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரியா வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிட்டா. நான் தான் போய் அவளை சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து டெய்லியுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு என்னால் இப்போ எடுக்காமல் இருக்க முடியல, எனக்கு என்னமோ பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறா. அப்போ சரி நம்ம இப்போ அங்கே டாக்டர்கிட்ட வேணா போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் ஆல்ரெடி வந்து டாக்டர் ஃபேன்ட்டை தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். அவர் தான் என்னோட கண்டிஷனை வந்து வெளியே எதுவும் சொல்ல மாட்டார். இல்லை வெளியே வந்து லீக் ஆயிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இது எல்லாத்தையுமே குயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் முடிய மாட்டுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. அவன் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினோட அம்மாவை பார்த்து அவளோட ஃபாஸ்ட் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்றது எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் அவள் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் மட்டும் நீ தான். அவள் எவ்வளோ பெரிய ஆல்கஹால் அடிக்ட்டுன்னு உனக்கு தெரியுமா? அது எப்படி உனக்கு தெரிய போகுது? அவள் எதையுமே உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவள் டெய்லியுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தா. அவளோட ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கவே முடியாது. எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்க? உன்னோட உடம்புக்கு தான் கெடுதல்னு சொன்னாலும் அவள் கேட்கல. என் லைஃப்பில் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் வேணும்னா இதை நான் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, இந்த கண்டிஷனுக்கு காரணமே நீ தான் சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பாப்பா பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. நான் இக்னோர் பண்ணிட்டு உள்ளே போயிடுறா. ரொம்ப வந்து கவலையாக இருக்குது. ட்ரிங்க்ஸ் பண்ணிடுவோமான்னு பார்க்குறா, இருந்தாலும் பண்ணாமல் வச்சிடுறா. அதுக்கப்புறம் திரும்ப பிடிச்சி இவன் அவங்க அம்மாவை தான் திட்டிகிட்டு இருக்கா. நீங்களே எப்படிப்பட்ட அம்மா? அவளோட ஹாப்பினஸ்ஸே உனக்கு கண்ணுக்கே தெரியாதா? எப்பயுமே நீ அவளை நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு நீ வார்த்தைகளை ஒழுங்காக பேசிக்கோ, நான் எல்லாமே அவளுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், அவளோட பாதுகாப்புக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், தெரியாமல் இந்த விஷயத்தையும் நீ பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோட அப்பா அங்கே வந்துடுறாரு. ஹீரோயின்ட்ட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அவனை இந்த காப்பாற்றி மண்ணெல்லாம் போட்டு புதுசாக அங்கே பார்க்கன்றவனை பாங்கா மாற்றி பெரிய மரமாக வந்து உருவாக்கியிருக்கேன். ஆனால் அந்த மரம் வந்து இப்போ வந்து சாகுற நிலைமைக்கு வந்துட்டுருக்கு. என்னால் அது முடியாது, அவங்க ஆன்ட்டிக்கு தெரிஞ்சால் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அதான் இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்குமே ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.